அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேச லக்னத்திற்கு குரு 10ல் இருந்து தசாபுத்தி நடத்தினா அவங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும், அதை எப்படி இவங்க ஓவர் கம் பண்ணி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட கடந்த காலத்தோட பிரதிபலிப்பு தான் உங்களோட ஜாதகம். அதில் இருக்கிற விஷயங்களை முன்னேற்றமாக எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு போகலாம் அப்படிங்கிறத தான் ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் மொத்தம் ரெண்டு விஷயந்தான் சொல்ல போகிறோம். மேச லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்து தசாபுத்தி நடத்தினால் அல்லது குரு இருந்தால், தசாபுத்தி நடத்தலை அப்படின்னா வாழ்க்கை முழுக்கமும் எடுத்துக்கோங்க. தசாபுத்தி நடத்தினா அந்த குறிப்பிட்ட டைமை மட்டும் எடுத்துக்கோங்க. குரு இருந்தால் அவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையை நிறைவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று, தேவையில்லாத செலவுகளை, அத்தியாவசிய செலவுகளை மட்டும் பண்ணுறது. அந்த செலவு அப்படிங்கிறது எனர்ஜியாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நபர்களாக இருக்கலாம். இதில் யாராக வேணாலும் இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். தேவைக்கு மட்டும் எனர்ஜியை, பொருளை, பணத்தை செலவு பண்ணுறது. அதுக்கடுத்து 2வது பாயிண்ட்டு, ஆரம்பகட்ட சறுக்கல்கள், ஆரம்பகட்ட இன்னல்களை ஏற்றுக்கிட்டு அதில் இருக்க தவறுகளை சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கான முயற்சியை செய்கிறது, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது. இந்த 2 விஷயந்தான் மேச லக்னத்துக்கு 10ல் குரு இருந்து தசாபுத்தி நடத்தினா அவங்க லைஃப் முன்னேற்றமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி. இதை எப்படின்னு நம்ம இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல, குரு 10லேருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னாலே என்ன? குரு சார்ந்த விஷயங்கள் 10ஆம் இடம், அதாவது உங்களோட தொழிலில் அல்லது வேலையில் குரு சார்ந்த காரகத்துவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். குரு சார்ந்த விஷயங்கள் என்ன? கைட் பண்ணுறது, வழி நடத்துறது, நிர்வாகம் செய்கிறது, சொல்லி கொடுக்கறது, இன்னும் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அது வித்தியாசமாக மாறும். ஸோ இப்படியான விஷயங்கள் தான் குரு 10ல் இருக்கும்போது நடக்க போகுது. குரு சார்ந்த வேலைகளை செய்ய போகிறீங்க, குரு சார்ந்த நபர்களை ஹேண்டில் பண்ண போகிறீங்க, குரு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும், குரு சார்ந்த செயல்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுதான் அந்த தசாபுத்தியில் நடக்க போகுது. அதுலேயே நீச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. 2nd கிரேடு வேலையை செய்ய போகிறீங்க, குரு சார்ந்த 2nd கிரேடு வேலையை செய்ய போகிறீங்க அல்லது 3rd கிரேடு வேலையை செய்ய போகிறீங்க. ஒரு நிர்வாகம் இருக்குதுன்னா அதில் 3வது படிநிலையில் இருக்கிற வேலையை செய்ய போகிறீங்க. இல்லைன்னா மேல்நிலையிலேயே நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக செய்ய போகிறீங்க. நீங்கள் பண்ணுற வேலையில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வரும், ஏதோ ஒரு குறைவுகள் வரும், குறைகள் சொல்லுவாங்க. நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் வரும். அப்போ நம்ம அந்த மிஸ்டேக்கில் மட்டும் கவனம் செலுத்தணுங்கிறது தான் இந்த 10ஆம் இடத்துல குரு இருந்தால் நடக்க போகிற விஷயங்கள். அதே மாதிரி குரு 9ஆம் அதிபதி, அப்புறம் 12ஆம் அதிபதி. 9ஆம் இடத்துல வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த வேலையை குரு இந்த தசாபுத்தியில் செய்ய போகிறது இல்லை. கிரகம் இல்லைன்னா தான் 9ஆம் இடத்து வேலையை 10ஆம் இடத்துல இருக்கும்போது செய்வார். அதே மாதிரி தான் 12ஆம் இடத்துல, அதாவது மீனத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த 12ஆம் இடத்து வேலையை இவர் தன்னோட தசாபுத்தியில் குரு செய்ய போகிறது இல்லை. ஒரு வேளை 12ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா மட்டும் குரு 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்து வேலையும் சேர்த்து செய்ய போகிறாரு. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு 2 இடத்துலையுமே கிரகம் இல்லைன்னே வச்சுக்கலாம், ஏன்னா 2 பலனுமே நம்ம சொல்லி முடிச்சுருவோம். 9ஆம் இடத்து வேலையை 10ஆம் இடத்துலேருந்து செய்ய போகிறாரு. ஆல்ரெடி குருங்கிறதே வழிகாட்டுதல். 9ஆம் இடம் அப்படிங்கிறதும் குரு ஸ்தானத்திலிருந்து வழிகாட்டுதல், கற்பித்தல், சொல்லிக் கொடுத்தல், நிர்வாகம் செய்தல், இறை சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள், மேற்படிப்பு, உயர்கல்வி, ஆராய்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ உங்களோட அடுத்த கட்ட முயற்சி, உங்கள் முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்ட முயற்சியை தொழிலில் இந்த தசாபுத்தியில் எடுப்பீங்க. அது நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பு, ஒரு 2வது கிரேடாக 3வது கிரேடாக அதில் ரிசல்ட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கான டைமு, அதுக்கான மிஸ்டேக்ஸ் வர்றப்ப எல்லாமே எப்படியெல்லாம் அதை ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்து அதை சரி பண்ணி அடுத்த சான்ஸ் வரும்போது அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிற வேலையில் இறங்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் முன்னேற்றத்துக்கான வழி. ஸோ 9ஆம் இடத்து வேலையை குரு 10ஆம் இடத்துலேருந்து செய்யும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தவறுகளை திருத்தி முன்னேற்றமாக கொண்டு போகணுங்கிறது தான் ஒரு ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிறதுல முதல் பாயிண்ட். அதுக்கடுத்து இப்போ 12ஆம் இடத்து வேலையை 10ஆம் இடத்துலேருந்து குரு செய்ய போகிறாருன்னு வச்சுக்கலாம். விரயம் செய்ய போகிறாரு. 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயம், எனர்ஜி, ஒரு எண்ணங்கள், தாட்ஸு,
இருக்கிறத செலவு பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கிற இடம் தான் 12ஆம் இடம். அந்த வேலையை 10ஆம் இடத்துலேருந்து செய்ய போகிறாரு. அப்போது குருங்கிறது ஆல்ரெடி நிர்வாகம் சார்ந்த வேலைகள், கற்றுக் கொடுக்கறது குரு சார்ந்த வேலைகள். அதில் உங்களுடைய எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும், அதில் உங்களுடைய நேரம் வேஸ்ட் ஆகும், அதில் உங்களுடைய பணமும் வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகும்னா வேஸ்ட் இல்லை, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தொழிலில் நீங்கள் போட போகிறீங்க. உங்களுடைய நிறைய சேவிங்ஸை, எனர்ஜியை, டைமை அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கவனம். அதனால தான் நம்ம சொன்னோம், எவ்வளோ தேவையோ இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ நேரம், இவ்வளோ பணம் போதும் அப்படின்னு இருக்குதோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள், தேவைக்கு செலவு பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறத அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னது. ஒருவேளை நீங்கள் ஒரு சமூகத்தின் பார்வையிலிருந்து பார்க்குறப்போ இஎம்ஐ போட்டு கடன் வாங்கி வீடு கட்டுறது, கார் வாங்குறது, ஃபங்க்ஷன் நடத்துறது, திருமணம் பண்ணுறது, இப்படியான வேலைகள் இந்த 10ஆம் இடத்துல குரு இருந்து தசாபுத்தி நடத்தும்போது நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அது 12ஆம் இடம். 10ஆம் இடத்துல ஆல்ரெடி நீச்சமாக வேலை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் சமூகத்தின் பார்வையின் அடிப்படையில் இஎம்ஐ வாங்கி ஒரு கௌரவத்துக்காக, பெருமைக்காக, நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நீங்கள் இறங்கி பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் மாட்டுவீங்க. நமக்கு அது அந்த நேரத்தில் அது தேவை, அடிப்படை தேவையாக இருக்குது அப்படின்னா மட்டும் அதை பண்ணுங்கள், இல்லைன்னா அதை பண்ணாதீங்க. பொதுவாக திங்க் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், சேவிங்ஸ் இல்லாமல் தேவையில்லாமல் பொருட்கள் வாங்கக்கூடாது, ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது, இல்லை புது விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுலேயும் குறிப்பாக ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக யோசிக்கும்போது 12ஆம் இடத்து வேலை 10ஆம் இடத்துல நடக்க போகுது. ஸோ தொழில் செய்கிற, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆக போகுது. நீங்கள் அந்த நேரத்தில் போய் நிறைய காசை செலவு பண்ணி தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய கடனுக்கு வழிவகுத்துரும். அதே சமயம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திருமணம், வீடு, வண்டி, இதுக்குமே நம்ம அந்த நேரத்தில் செலவு பண்ணால் அதுவுமே நமக்கு ஒரு பெரிய சுமையாக தான் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர பாயிண்ட்டு. ஸோ இதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா 9ஆம் அதிபதி 10ல் இருக்குது. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஒரு தர்ம சிந்தனை, தெய்வீக காரியங்கள், குருவை தேடி போகிறது, அடுத்த கட்ட முயற்சி, ஆராய்ச்சி, மேற்படிப்பு, வெளிநாடு, வெளியூர், இப்படியான முயற்சிகள் எல்லாமே பண்ண போகிறீங்க. அதுலேயே செகண்ட் கிரேடாக பண்ண போகிறீங்க. இதுதான் 9ஆம் இடத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள். 12ஆம் இடத்து வேலையும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஆனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும். ஸோ இதுதான் ஓவராலாக குரு மேச லக்னத்திற்கு 10ஆம் இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்தினா கிடைக்க போகிற பலன்கள். அதில் நீங்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட போகிற பெரிய நஷ்டங்களை தவிர்த்து, பெரிய கஷ்டங்களை, விரயங்களை தவிர்த்து ஒரு முன்னேற்றமாக, ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ரிஷப லக்னத்துக்கு 10ல் குரு இருந்தால் எப்படி அப்படிங்கிறத